டீப் லேர்னிங் அப்படிங்கிறது நியூரல் நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது. நம்ம எந்திரன் படத்தில் கூட போரா வந்து கேட்பாரு, உன்னோட நியூரல் ஸ்கீமா பற்றி சொல்லு அப்படின்னு. உன் நியூரல் ஸ்கீமா பற்றி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அப்போ நியூரல் நெட்வொர்க், நியூரல் ஸ்கீமானா என்ன? ஸோ இதை எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பயோமெட்ரிக்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற விதத்தை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒரு ஃபோனில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அது பல லேயர்ஸில் உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். இந்த மாதிரி பல லேயரில் அது ரிஜிஸ்டர் ஆகாமல் ஒரே ஒரு தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப போகும்போது எரர் ரேட் ஜாஸ்தி இருக்கும். அதால் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை டிடெக்ட் பண்ண முடியாது. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபேஸ் அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணும்போது உங்களோட கண்ணை ஒரு லேயரில் அது ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அடுத்து உங்களோட மூக்கு, வாய், அந்த மாதிரி ஒரு இதுவும் ப்ளஸ் ஷேப், கலர், டோன், இதை பல லேயரில் அது வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஒரு லேயருக்கு நெக்ஸ்ட் லேயர் போகும்போது இட் கெட்ஸ் டீப், இன்னும் ஸ்ட்ராங்காக அதோட லேர்னிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்ன் பேஸ்ட் அப்படிங்கிறப்போ 4 லேயருக்கு அப்புறம் 5வது லேயரில் லேர்ன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 லேயர்ஸையும் அதை இன்புட்டாக எடுக்கும். ஸோ த லேர்னிங் கெட்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ மிஷினுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுலாம் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். ஆனால் இது எப்படி லேர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத விஷயம். அதுக்காக தான் இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது.